visittemples.com அப்படிங்கிற வலைதளம் கோவில்களை பற்றிய அனைத்து விவரங்களையும் சொல்லும். இதில் கொடுத்திருக்கிற அந்த கூகுள் வரைபடம் வந்து இந்த கோவிலுக்கு சென்றடைய உதவிகரமாக இருக்கும். இதில் உள்ள வானிலை அறிக்கை கோவிலுக்கு செல்ல ஏற்ற நாளையும் தருணத்தையும் காட்டும். அதே மாதிரி இதில் இருக்கிற யூடியூப் லிங்கை பார்த்தா கோவிலை நேரடியாக பார்த்த திருப்தியும் இருக்கும், நிறைய விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு visittemples.com மூலமா நம்ம தமிழ்நாடு ஹோசூர் பக்கத்துல இருக்கிற சூளகிரி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் கோயில் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த சூளகிரி வரதராஜ பெருமாள் கோயில் 3 மலைகள் கூடும் இடத்துல அமைஞ்சிருக்கிறதுனால இதுக்கு திரிகூடாஜல கஷேத்திரம் அப்படின்னு பேரு. அதாவது மகாபாரத காலத்துல பஞ்சபாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் தான் இங்க முதல்ல பெருமாளை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டதா நம்பப்படுறது. இந்த கோவில் மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற தெரு கொஞ்சம் குறுகிய தெரு ஆகும். சுமார் 20 படிகள் ஏறி போனாதான் பக்தர்கள் இந்த கோயிலை வந்து சென்றடைய முடியும். இந்த கோயில் ஒரு மேற்கு நோக்கிய 3 அடுக்கு ராஜகோபுரம் கொண்ட கோயிலாகும். இந்த கோவில் வந்து ஒரு குறுகிய தெருவில் அமைஞ்சிருக்குன்னு சொன்னேன். இந்த இடத்தோட பேரு சூளகிரியில ஹஸ்தகிரிபுரம். இது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கு. இந்த பிரசன்ன வரதராஜ பெருமாள் கோயிலோட முழு பேரு ஸ்ரீ பூநிலா பெருந்தேவி நாயக சமேத ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் கோயிலாகும். ராஜகோபுரத்துக்கு கீழே தும்பிக்கை ஆழ்வாருக்கு ஒரு விக்கிரகமும் ஆஞ்சநேயருக்கு ஒரு விக்கிரகமும் இருக்கு. கருடாழ்வார் சன்னதி மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி இருக்கு. கோவிலுக்கு வெளியிலேயே ஒரு சங்கு சக்கரம் அதோட சேர்த்து ஒரு திருமண் ஸ்ரீசூர்ணம் இருக்கு. அது வந்து ராத்திரி வேளையில பார்க்க விளக்கொளியில ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். இந்த கோயிலில் காணப்படுற ஒவ்வொரு தூண்லையும் கிருஷ்ணர் விக்கிரகங்கள், நவநரசிம்மர் விக்கிரகங்கள், தசாவதார விக்கிரகங்கள்லாம் பளிச்சுன்னு கண்கவரும் விதமாக அமைச்சிருக்கா. கோவிலோட மூலஸ்தானத்துக்கு வெளியில தங்க தகடுகள்லாம் பதிச்சு ரொம்ப கண்கவரும் விதமாக இருக்கு. அதே மாதிரி கோயில் மூலஸ்தானத்துக்கு வெளியில 2 துவாரபாலகர்கள் காணப்படுறா. மூலஸ்தானத்துல ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் மேற்கு நோக்கி நின்ற கோலத்துல காணப்படுறார். மூலவர் பக்கத்துல நம்மாழ்வார், விஸ்வக்சேனர், ராமானுஜர் இவரோட விக்கிரகங்களும் இருக்கு. இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா, இந்த கோயிலை வந்து உள்பிராகாரம் வழியாவே மூலஸ்தானத்தை வலம் வரலாம். தாயார் சன்னதி கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. தாயாரோட பேரு பெருந்தேவி மகாலட்சுமி தாயார். தாயார் வந்து இங்க பத்மாசன கோலத்துல காணப்படுறா. தாயார் சன்னதிக்கு எதிர்ப்புறமா மேல் பக்கத்துல அர்ஜுனனோட இலக்கான ஒரு மீன் சின்னம் காணப்படுறது. அதே மாதிரி அங்க வந்து ஒரு சர்ப்பம் சந்திரனை விழுங்குற மாதிரி காணப்படுறது. ஏன்னா இது வந்து ராகு கேது பரிகார ஸ்தலம். இந்த கோயில்ல வீர ஆஞ்சநேயர், பக்த ஆஞ்சநேயர் இவா 2 பேருக்கும் 2 அடுத்தடுத்து சன்னதிகள் இருக்கு. அது பக்கத்திலேயே 2 யாக குண்டங்களும் வச்சிருக்கா. இந்த கோயிலோட மற்றொரு சிறப்பு என்னன்னா, உத்தராயண காலத்துல சாயந்தர வேளையில சூரிய கிரகணங்கள் ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாளோட காலடியில வந்து விழும். மற்றொரு சிறப்பு என்னன்னா, இந்த கோயில்ல ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் மேற்கு நோக்கி காணப்படுறார். அதே சமயத்துல தாயாரான பெருந்தேவி தாயார் வந்து கிழக்கு நோக்கி காணப்படுறார். நமக்கு இந்த ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் சூளகிரி கோயிலை பத்தி விளக்கி விவரிச்ச திரு சுதர்சனன் அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.